வந்து அவங்க வாய் மாத்திரம்தான் அசைந்தது. அவங்க பேசல. அவங்க அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பலவிதமான பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இறக்கி வைத்தார்கள். ஸோ அவங்க வந்து கத்தியோ இல்லை பேசியோ அவங்க இதை ஆண்டவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மௌனமாக இருதயத்திலே ஆண்டவரோடு கூட பேசுகிறாங்க. ஆமென். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நம்ம இருதயத்தில் அந்த செபிக்கிற அந்த செபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனால் நீங்கள் கண்ணீரோடு ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிற உங்கள் செபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரோ? ஆமென். நிச்சயமாக அவர் கேட்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி இன்னும் நெருங்கி ஜீவிக்க பழகி கொள்ளுங்க. பழக நம்ம ஆண்டவர் கூட சேர அநேக போராட்டங்கள் வரும், அநேக உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், குடும்பத்தில் சூழ்நிலைகள் வரும். நம்ம யோபு பார்க்கும் பொழுது யோபு தேவனை தேட அநேக உபத்திரவங்கள் அவனுக்கு வந்தது. அவன் நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க. மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா